இந்திய விடுதலை போரில் தமிழக பெண்களின் பங்கு. இந்த டாபிக் வந்து நம்ம சிலபஸில் இருக்குது. ரொம்ப முக்கியமான டாபிக். அதை விட முக்கியமான விஷயம் என்னென்னா, ரொம்ப ஈஸியான டாபிக். ஒரு 2-3 பெண்களை பற்றி தான் நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும். முக்கியமாக ஃபஸ்ட்டு இதில் பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கும், இந்த பிக்கை பார்த்தோன்னே இவங்க யாருன்னு. வேலு நாச்சியார். இவங்க பிறந்த வருஷம் வந்து 1730. இப்போ ஒரு 3 பேர் பிறந்த வருஷத்தை அடுத்தடுத்த ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி நான் சொல்கிறேன். 15, 30, 60. 1700 அந்த காலகட்டத்தில் 15, 30, 60. இந்த 15 யாருன்னா பூலிதேவர், முக்கியமானவர். அதாவது ஆங்கிலேயர்களை எதிர்த்து முதலாக போராடி வெற்றி பெற்றவர்னு சொன்னால் பாளையங்காரரான அந்த பூலிதேவர் தான். அடுத்து 1730 பிறக்கிறவங்க யாருன்னா நம்ம வேலு நாச்சியார். 1760 பிறக்கிறது வந்து வானம் பொழிகிறது, பூமி விளைகிறது அப்படின்னு பேசின வீரபாண்டிய கட்டபொம்மன். இப்போ பார்த்தோன்னா இந்த வேலு நாச்சியார் பிறந்த மாவட்டம் என்னென்னா ராமநாதபுரம் மாவட்டம். பிறந்த மாவட்டம் ராமநாதபுரம். அம்மா அப்பா பேர் செல்லமுத்து சேதுபதி, சக்கத்தி, முத்தாத்தாள். செல்லமுத்து சேதுபதி, சக்கத்தி, முத்தாத்தாள். அப்பா பேர் வந்து நிறைய புக்கில் அங்கங்கே இருக்கும். அம்மா பேர் வந்து இங்கே மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. அதனால் அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறனால ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு வேலு நாச்சியார் மாதிரி ஒரு முத்தான மகளை பெற்றெடுத்திருக்காங்க முத்தாத்தாள் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 1730 பிறக்கிறாங்க. அவங்களுக்கு கரெக்டாக ஒரு 16 வயசாகும்போது சிவகங்கை மன்னன் முத்துவடுகநாதனை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. இவங்க வந்து வீட்டுக்கு ஒரே பெண்ணாக இருந்தனால இவங்களுக்கு நிறைய ஒரு ஆண் எந்த அளவுக்கு வில்வித்தை, சிலம்பம் எல்லாம் கற்றுப்பாங்களோ அந்த அளவுக்கு கற்றுக்குறாங்க. அதே மாதிரி பன்மொழி புலமை வாய்ந்தவர், நிறைய மொழிகளையும் தெரிஞ்சு வச்சுக்கிறாங்க. அடுத்த பார்த்தோன்னா 1772 தான் இவங்களுக்கு கல்யாணம் 16 வயசுலேயே ஆயிடுது. 1772 காளையங்காரர் காளையர் கோவிலில் வச்சு ஒரு போர் நடக்கும். அதில் வந்து ஆற்காட்டு நவாப்பும் பாஞ்சோரும் இவங்க 2 பேரும் சேர்ந்து முத்துவடுகநாதரை கொன்றுவாங்க. அப்போ முத்துவடுகநாதன் அவரோட 2வது மனைவியோட கோயிலுக்கு போயிருப்பாங்க. அவங்களும் இறந்துருவாங்க. இந்த செய்தியை கேட்டு வேலு நாச்சியார் இப்போ நம்மக்கிட்ட கரெக்டான படை இல்லை அவங்கள எதிர்த்து போரிட. அதனால் ஃபஸ்ட் நம்ம வந்து ஒரு இடத்துக்கு சேஃபாக போய்க்கணும், அதுக்கு பிறகு பிளான் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு திண்டுக்கல்ல கோபால நாயக்கர் கிட்ட போய் அடைக்கலம் புகுந்துருவாங்க. அங்கே இருந்து 8 வருஷம் மறைஞ்சு இருந்தே போருக்கு தேவையான எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக திரட்டி கரெக்டாக ஒரு படை செட்டப்போடு வந்து இவங்களை வந்து ஆங்கிலேயர்களை எதிர்த்து போராடி சிவகங்கை கோட்டையை கைப்பற்றிடுவாங்க. அதுக்கு இவங்களுக்கு யார் ஹெல்ப் பண்ணுவாங்கன்னா ஹைதர் அலி வந்து 5000 படை வீரர்களை வந்து இவருக்கு கொடுக்குறாரு. ஆனால் அவரால் வர முடியலை. ஏன்னா அந்த டைம் வந்து அவருக்கும் ஆங்கிலேயர்களுக்கும் போர் போய்கிட்டு தான் இருந்துச்சு. அதனால் அவர் 5000 படை வீரர்களை கொடுத்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. இந்த உதவிக்கு முக்கிய காரணம் என்னென்னா, வேலு நாச்சியார் வந்து ஹைதர் அலியோட உருது மொழியில் பேசுவாங்க. அவங்களோட பன்மொழி புலமை, நிறைய மொழி தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. இந்த விஷயத்தில் நம்ம இது கற்றுக்கலாம். அடுத்து என்னென்னா, மருது சகோதரர்களும் இவருக்கு ஹெல்ப்பாக இருப்பாங்க. முக்கியமாக ஹெல்ப் பண்ணது வந்து குயிலி. அவங்க வந்து தீக்குளிச்சு இறந்து போயிடுவாங்க, உங்களுக்கு தெரியும். 1780 வந்து இவங்க சிவகங்கையை மீட்டுருவாங்க. அடுத்து இவங்க எப்போ இறந்துருவாங்கன்னா 1796 வந்து இவங்க இறந்துருவாங்க. அவ்வளவுதான் வேலு நாச்சியாரில் கொஸ்டின்னு கேட்டால் அவங்க அப்பா பேர், அம்மா பேர், அவங்க பிறந்த வருஷம், அவங்க இறந்த வருஷம். முக்கியமான வருஷம் என்னென்னா, அவங்க சிவகங்கையை மீட்டது தான் 1780. மீட்டு கொஞ்ச நாள் ஆட்சி பண்ணியிருப்பாங்க. அடுத்து வந்து மருது பாண்டியர்கள்ட்ட பொறுப்பெல்லாம் வேலு நாச்சியார் கொடுத்துருப்பாங்க. இவங்களோட ஒரு தளபதி இருப்பாங்க தாண்டவராயன், அதுவும் இதில் வரக்கூடிய முக்கியமானது. அடுத்த வேலு நாச்சியாருக்கு அடுத்து என்ன டாபிக்னா, அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது வந்து அஞ்சலை அம்மாள். இவங்க வந்து இவங்களோட மாவட்டம் எங்கே பிறந்திருக்காங்கன்னா கடலூர் அஞ்சலை அம்மாள். இவங்க பிறந்த வருஷம் 1890. இதில் இன்னொரு வருஷத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க, 1889. நேரு பிறக்கிறாரு. நேரு பிறக்கிறதுக்கும் அடுத்த வருஷம்தான் நம்ம அஞ்சலை அம்மாள் பிறக்கிறாங்க. அப்போ நேருவோட தங்கச்சின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நேரு பிறந்ததுக்கு அடுத்த வருஷம் பிறந்திருக்காங்க. 1889, 1890 பிறந்திருக்காங்க. இவங்க வந்து பிறந்த ஊர் வந்து கடலூரில் இருக்கக்கூடிய முத்துநகர். 1921 ஒத்துழையாமை இயக்கத்தில் இவங்க வந்து பங்கு பெற்றிருக்காங்க. ஃபஸ்ட்டாக ஒத்துழையாமை இயக்கத்தில் தான் இறங்கியிருக்காங்க. அடுத்த போராட்டம் வந்து நீலன் சிலை அகற்றும் போராட்டம். இது உங்களுக்கு தெரியும். 1857 பெரும்புரட்சி நடக்கிற டைமில் பயங்கரமான ஒரு ஆங்கிலேயர் வந்து நம்மளோட இந்திய சிப்பாய்களெல்லாம் நிறைய பேரை கொண்டிருப்பார்.
அவரோட பேர் தான் நீல். அவருக்கு வந்து சென்னை மவுண்ட் ரோட்டில் ஒரு சிலை இருக்கும். அந்த சிலையை அகற்ற சொல்லி ஒரு போராட்டம் நடக்கும். ஆனால் அந்த சிலையை லாஸ்ட்டு எப்போ அகற்றுவாங்கன்னா 1937 ராஜாஜி வந்து ஆட்சிக்கு வந்த பிறகு அந்த சிலையை வந்து அகற்றிடுவார். அவர் இங்கே பொறுப்பேற்ற உடனே முதலமைச்சராக. அது வரைக்கும் இருந்திருக்கும். அந்த சிலையை அகற்றுறதுக்கு ஆக்சுவலி 1927 28 அந்த டைம்லேருந்தே போராட்டம் தொடங்கியிருப்பாங்க. அடுத்த உப்பு காய்ச்சும் போராட்டம் தெரியும், 1930 நடந்தது. மறியல் போராட்டம், தனியாள் அறப்போராட்டம், தனியாள்னால் தனிநபர் சத்தியாகிரகம், அது 1940. வெள்ளையனே வெளியேறு இயக்கம் 1942. இந்த எல்லா போராட்டத்துலேயுமே இவங்க கலந்துருப்பாங்க. எந்தெந்த சிறையில் இருந்திருக்காங்கன்னா கடலூர், திருச்சி, வேலூர், பெல்லாரி நிறைய சிறையில் இருந்திருக்காங்க. வேலூர் சிறையில் இருக்கும்போது அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருப்பாங்கன்னு அவங்கள வெளியே அனுப்பியிருப்பாங்க. இவர் வந்து ஒரு சிறந்த பேச்சாளராகவும் இருந்திருக்காங்க. இதில் முக்கியமான விஷயம், இந்த நீலன் சிலையகற்றும் போராட்டத்தில், அது நீலன் கிடையாது, நீல் சிலையகற்றும் போராட்டமாக்கும். அந்த போராட்டத்தில் தன்னோட 9 வயசு மகள் வந்து அம்மா கண்ணு அவங்களையும் சேர்த்து சிறையில் அடைச்சிருப்பாங்க. அப்போ காந்தி வந்து பார்த்துட்டு அந்த குழந்தையை கூட்டி வாரதா ஆசிரமத்துக்கு கூட்டிகிட்டு போய் அந்த பொண்ணுக்கு லீலாவதின்னு பேர் மாற்றம் செஞ்சு அங்கே வளர்ப்பார். அப்புறம் ஒருக்கா காந்தியடிகள் வந்து கடலூருக்கு வந்திருப்பாங்க. அப்போ வந்து யாரும் அவங்கள சந்திக்கக்கூடாதுன்னு தடை விதிச்சிருக்கும்போது எல்லாத்தையும் மீறி வந்து காந்தியடிகளை வந்து குதிரையில் ஃபர்தா வேடம் அணிஞ்சு ஏற்றிட்டு போயிருப்பாங்க. அதனால் அதை பார்த்துட்டு தான் காந்தியடிகள் வந்து அந்த பொண்ணோட வீரத்தை, ஜான்சி ராணி மாதிரி வந்து, ஜான்சி ராணி தான் குதிரையில் போகிற மாதிரி நிறைய பிக் பார்த்துருப்போம். ஜான்சி ராணி மாதிரி வந்து கூட்டிகிட்டு போனனால காந்தியடிகள் வந்து தென்னாட்டின் ஜான்சி ராணி அப்படின்னு யாரை சொன்னாங்கன்னு கேட்டால் அஞ்சலி அம்மாள். கொஷினை நல்லா வாசிக்கணும். தென்னாட்டின் ஜான்சி ராணின்னு காமனாக கேட்டிருந்தாங்கன்னா அது வந்து வேலு நாச்சியார் தான். தென்னாட்டின் ஜான்சி ராணி என்று காந்தி யாரை கூப்பிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா அது அஞ்சலி அம்மாளை தான் கூப்பிட்ருப்பாங்க. அவ்வளோதான். இதில் முக்கியமான கண்டென்ட் இவ்வளோதான். அதுக்கடுத்த 3வது யாரை பார்க்குறோன்னா அம்புஜத்தம்மாள். அவங்க எந்த வருஷம் பிறக்கிறாங்கன்னா 1899 பிறக்கிறாங்க. உங்களுக்கு இந்த வருஷம் ஆர்டர் நிறைய இதில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. 1869 காந்தி, 79 பெரியார், 89 நேரு, 99 அம்புஜத்தம்மாள், 9 அண்ணா. இந்த ஆர்டரில் தான் 1899 ஜனவரி 8 யார் பிறக்கிறாருனா நம்ம அம்புஜத்தம்மாள் பிறக்கிறாங்க. இவங்களும் நிறைய மொழியெல்லாம் தெரிஞ்சு வச்சுருக்காங்க. ஆங்கிலம், ஹிந்தி, சமஸ்கிருதம். முக்கியமான ஒரு கொஷின் என்னென்னா, இவங்க வந்து கஸ்தூரிபாயோட எளிமையான தோற்றத்தால் கவரப்பட்டு தான் எளிமையாக வாழ்வாங்க. யாரோட எல்லாம் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுருப்பாங்கன்னா வைமு கோதை நாயகி அம்மாள், ருக்மணி லக்ஷ்மிபதி. ருக்மணி லக்ஷ்மிபதி யாருன்னா உப்பு சத்தியாகிரகம் 1930 நடக்கக்கூடிய உப்பு சத்தியாகிரகத்தில் கலந்துக்கிட்டு 1930 நடக்கக்கூடிய உப்பு சத்தியாகிரகத்தில் கலந்துக்கிட்டு ஃபஸ்ட்டுனா ஃபைன் கொடுத்த ஒரு பெண்மணின்னு கேட்டால் அது இந்த ருக்மணி லக்ஷ்மிபதி தான். அப்புறம் பாரதியார் பாடல்களை பாடி விடுதலை உணர்வையெல்லாம் ஊட்டியிருக்காங்க. காந்தியடிகளால் தத்தெடுக்கப்பட்ட மகள். அப்போ காந்தியடிகளால் தென்னாட்டின் ஜான்சி ராணின்னு அழைக்கப்பட்டது அஞ்சலி அம்மாள். காந்தியடிகளால் தத்தெடுக்கப்பட்ட மகள்னு அழைக்கப்பட்டது வந்து அம்புஜத்தம்மாள். இவங்களோட அப்பா பேர் சீனிவாசன், காந்தியோட பேர் ரெண்டையும் சேர்த்து சீனிவாச காந்தி நிலையம் அப்படின்னு ஒன்று ஆரம்பிப்பாங்க. அடுத்த பார்த்தோன்னா இவங்களோட 70 ஆண்டு நினைவாக நான் கண்ட பாரதம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நூலை எழுதியிருக்காங்க. நான் கண்ட பாரதம். அப்போது இவங்க வந்து 1899 பிறந்திருக்காங்க. அவங்க அப்போ பிறந்து அந்த கொஞ்ச நாள் போகிறது வரை அவங்க இந்த பாரதம்னா நம்ம இந்தியாவில் என்னெல்லாம் பார்த்தாங்களோ அதை நான் கண்ட பாரதம்னு ஒரு நூலை எழுதியிருக்காங்க. 1964 தாமரை திருவிருது வாங்கியிருக்காங்க. 1964 இது முக்கியமான வருஷம். இந்த வருஷம் நேரு, அப்புறம் வந்து பாரதிதாசன் இவங்க எல்லாம் இறந்துருப்பாங்க. அந்த வருஷம்தான் இவங்களுக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா தாமரை திருவிருது கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம வந்து தமிழக விடுதலை போராட்டத்தில் பெண்கள்னு யார் யார் முக்கியமாக பார்த்தோன்னா வேலு நாச்சியாரை பார்த்தோம், அஞ்சலி அம்மாள் பார்த்தோம், அம்புஜத்தம்மாள் பார்த்தோம், ருக்மணி லக்ஷ்மிபதி அவங்களையும் சைடாக பார்த்தோம். இவங்க உப்பு சத்தியாகிரகத்தில் கலந்துக்கிட்டு அதுக்காக ஃபைன் ஃபஸ்ட்டாக கட்டியிருப்பாங்க. இவ்வளோ தான். உங்ககிட்ட இந்த புக்கு 8th ஓல்டு புக் இல்லைனாலும் பிரச்சனை இல்லை. இப்போ நான் சொன்ன இவ்வளோ கண்டென்ட்டு தான். நீங்கள் பார்த்து குட்டியாக உங்களுக்கு புரிகிற மாதிரி ஒரு 2-3 லைனில் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக இதுலேருந்து ஒரு கொஷின் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை நீங்கள் ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.